நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். 2018க்கான புது பேஷன்லாம் நிறைய கண்டுபிடிச்சிருக்கேன். பேஷன் என்னென்ன மாடல் பாக்குறியா? அப்படியே ஏய் டயா பொம்பளை நம்ம சிபி சம்பளத்துக்கு கொண்டு வெட்டமால ஏய் சிபி என்ன தெரியுமா? நல்லா பாருங்க. ஏய் இது முண்டா பனியன். முண்டா பனியன் ஏய் நான் சரியா யூஸ் பண்றேன்னு தெரியாதா? ஆடி மாதம் ஒன்னாந்து கல்லூரியில ஒரு சட்டி வாங்கினேன். அந்த சட்டி கிழிஞ்சு போச்சு. சரி கிழிஞ்ச சட்டியை என்ன பண்றது? வேஸ்டா பண்ண முடியும். அதனால இளைஞர்கள் சட்டி கிழிஞ்ச விட்டதற்கு வருத்தப்படாதீர்கள். சட்டி கிழிந்தாலும் பரவாயில்லை. கிளியாட்டி படம் என்னதான் வாங்கி இருக்கிற சட்டியை போது வந்ததுக்கு எப்படி வாங்கி இருக்கிறீங்க? சட்டிக்குள்ள இருக்கிற விஷயத்தை போது வாங்கினா என்ன சந்தேகம்? இது வந்து மணிப்பிரஸ் வச்சுக்கிறது. இது வந்து கட்சி வச்சுக்கிறது. சரி சென்ட்ரல் அந்த சூச்சு போகும்போது அந்த மிஷின் வெளில வருது. அதோட மிஷின் சூச்சு போற மிஷினா? இதை எப்படி உபயோகிக்கணும் என்றது தூய தமிழ்ல எடுத்து செப்பும் ஐயா. ஒரு வாரம் தான் இருந்தா அது வாங்கி உட்காந்து அங்கே துணி வைக்க பாருங்க. கிழிஞ்சது அடியில வந்து விடக்கூடாது. இப்ப இதை எப்படி பயன்படுத்தணும்? போடுறதுக்கு முன்னாடி சட்டியை கழிச்சுக்கணும். சட்டி போடுற மாதிரி இல்ல, பனியன் போடுற மாதிரி சட்டியை கழிச்சாங்க பனியனா போட முடியும். கலட்டினதுக்கு அப்புறம் இந்த அப்படியே மல்லாத்திக்கணும். மல்லாத்திக்க காலை விடுறோம்ல, அந்த காலை விட வேண்டிய வெளிநாட்டுல போய் பாத்திருக்கியா? வெளிநாட்டுல பாரின் போயிருக்கா இல்லையா? சீட் வரதுல லேடிஸ் எப்படி பாரின் போகலாம். பாரின் லேடிஸ் எப்படி நடக்கும்? நல்லா இருக்கும். பேசுறீங்க பாத்தீங்க ராத்திரி 9 மணிக்கு யாரு என்ன வளர போய் ஆயிட்ட அடி லாலா கே சாந்தி பரவாயில்ல தொப்பல் பாரு ரொம்ப மாதிரியா இங்க உள்ளது யாரு சாந்தி மூடு பகுது எங்கிட்ட போது விடுதா
இருக்கு. நீ முன்னாடி வர நான் வளர்ப்புறேன் சார் கரெக்டா பாருங்க பாரு. ஏமா பேரு தாண்டா அஞ்சல தப்புன்னு தப்பி புட்டா இல்ல அது தப்பி புட்டா வராதே சுத்தமா வரு. ஏமா பேரு தாண்டா அஞ்சல சேதாரமா இருக்கு. பிச்சு விளையாடுறதுல டெஸ்ட் மேட்ச் கூட டப்பு போட்டு விளையாடிட்டு இருக்காங்க. ஒன்னே மேட்ச் ஆட முடியும் போல இருக்கு. பேட்டை பிடிச்சி டப்பு எதுக்கு நீங்க வர முடியாது. இதோட இன்னொரு ஆட்டம் இருக்கு தெரியுமா? நீ எப்படி இந்த பாஸ் பண்ணிருக்க? நீ பாஸ் பண்ணணும். நீ எல்லாம் சாமியை கும்பிட்டு எந்த ஸ்கூல்ல படிக்கிற? படிச்சு என்ன வர போற? நீ படிச்சு பெரிய ஏதாவது ஜேபிசி அதிகாரியாவா? என்ன ஒரு அதிகாரி நீ படிச்சு பெரிய ஆளா வரணும்னா ஐயா நல்ல சாமியா சாமியா கூட அரோகரா ரோகரா 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 என்னடா கவர்மெண்ட் ரெண்டு மாதிரி லேட் ஆரம்பிச்சுட்டு மணியை கொடுக்கல. கண்ணாடி போட்டதால ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஏன் கூட இந்த அன்பளிப்பாக நான் நினைக்கிறேன். நம்பிக்கை அந்த கண்ணாடி நம்பிக்கை நல்லா வருவான் வந்துட்டேன் வந்துட்டேன். இவன் அவர் வேற முறைச்சிட்டே இருக்காரு. 12 மணி ஆக போது மணி ஆகி போயிடலாம்.
ஒன்னிலே வந்து ஏந்த மட்டுக்கு அப்படி அண்ணா முத குதிஞ்ச குதிச்ச மத்தம் அங்கிட்டு குடிச்சு கிடக்குற ஒரு ரவுண்டுல அங்கிட்டு போனேன் கண்ணு அங்கிட்டு வேலையை அமைச்சு ஆரம்பிச்சாங்க நீ அங்க வெள்ளத்துல ஆரம்பிச்சு நினைக்கிறேன் காலி வெள்ளத்துல சரி விடு அதான பார்த்தேன் குத்து டெக்னிக்கல் இப்படி விட்டுறாங்க நல்லா ஆடுறேன் எந்த பயிலாக இருந்தாங்கன்னா வரவே இல்லை நீ மட்டும் வந்து இல்லை நல்லா படி கல்வி ஒன்று தான் மனசோட வாழ்க்கை தரத்தை வந்து நீ நல்லா போய் ஆரம்பிக்க நான் நிறைய படிச்சிருக்கேம்மா டிசிடிசி எம்பிடிசி பிஎல்ஏ பஸ்லாம் ஏறி போய் கண்ணா போட்டேனுக்குள்ள கட்டெரும்பு அவன் சும்மா ஆடிக்கிட்டாலும் அவனை பிடிச்சிட்டு எங்க ஆடிக்கிட்டு கிடைக்கிறேன் புள்ளி நாளையா போல நறுக்கிட்டு போட்டு பாம்பு பீசா போச்சு ரொம்ப நாளாகி பேசாம இதெல்லாம் சாமி பாட்டு தெரியாது அது பாம்பு கொஞ்சம் அசந்த விருப்பப்பட்டிருக்காங்க ஆசையை நிறைவேற்றிருக்கிறேன் நாங்க எப்படி காலத்துக்கு ஆடுறோமோ அதே மாதிரி ஆடுறோம். ஒரு முக்கிய அறிவிப்பு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி கவர்மெண்டில் சோழப்பரி நாடகம் பார்த்து கொண்டிருந்த சோழப்பரி வாங்கியதுக்கு 30 பேர் திருச்சி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. திருச்சியில ரொம்ப கவலைக்கிடமா இருக்காங்க. இதுக்கு கிடக்கு. அதனால இங்க இல்லடா கவர்மெண்ட்ல நீ வாங்கி சாப்பிடுற ஒரே மதுரை மாதிரி அரைக்கும் ஆச்சாரி மருத்துவமனையிலே
சொன்னா என்ன பாவம் அழுகுறாப்லையா? அந்த மாதிரி எந்த வேலையும் செஞ்சாரு என்னால ஆம்பளைக்கு என்ன பெண்கள் செய்யக்கூடாதுமா பெண்களுக்கு தமிழ்நாட்டில் தனி சில பேருக்கு பெண்கள் நான் நாட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் பிறந்த பெண்களை கேவலப்படுத்த மாட்டேன் நல்லாவே ஆடுறீங்க நல்லாவே பாடுறீங்க காதல் இன்னைக்கு இந்த ராஜான பேர்ல தெரியல அன்னையிலேருந்து வெறும் படையோடய இருக்கு ஐயோ கவட்டையில் ஒரு படம் இருக்கு ராத்திரியில வந்து நட்டு வச்சதுலாங்க ஆமா ஆமா காதல் கவலைப்படாத உன் சொந்தக்காரங்களுக்குலாம் தெரியாம என் காதலை சொல்றேன் எப்படி சொல்ல முடியும்? நான் ஒரு அரசியல்வாதியா நினைச்சிட்டேன் என் காதலை எப்படி சொல்றேன் எப்படி சொல்றீங்க? அரசியல்வாதி என் காதலை சொல்ல போறேன் எப்படி தொகுதியில என் வேட்பாளரை நிக்க வைக்கிறேன் வேட்பாளர் கண்ணு திட்டமா வெற்றியே விடுவேன் அப்ப நான் ஜெயிச்சாவே நீங்க தப்பாக்கிட்ட இடம் தர்றேன் தினமும் குழப்பெல்லாம் போயிட்டு இருக்கு காதல் காதலா? ஆமா எப்படிப்பட்ட காதல்? எப்படிப்பட்ட காதல் சொல்றீங்க காதல்ங்கிறது என்ன தெரியுமா காக்காப்பி மாதிரி எப்ப நம்ம தலையில விழுவுமே தெரியாது விழுந்துச்சுன்னா நடந்து போயிட்டு தான் காக்காப்பியை தொடர்ந்து விழுந்து விட்டுரும் அதே மாதிரிதான் காதல் எப்ப நம்ம மனசுல விழுமே தெரியாது காக்காப்பியை கூட தொடச்சிடலாம் காதலை தொடக்கிறதுமே ஆகாது பாடு இருக்கு பெரும்பாடு வா நீதான் பொண்டாட்டியா வருவேன் எங்க வாசியார் அடிக்கடி சொல்லுவார் உங்க வாத்தியத்தை நீ பார்த்ததே நீ அப்புறம் எப்படி சொல்லி பாரு நீ எல்லாம் பண்ணி வைக்கலாம் நான் என்ன படிக்கிறேன் ஏய் என்ன பார்த்தா பண்ணி மாதிரியா தெரியுது வீட்டுல ஒரு வெள்ளை பண்ணி வச்சுக்கிட்டீங்க அதை முட்டி பண்ணி போட்டு இருக்கேன் குழந்தை பிறந்தது எவ்வளவு இன்பமான வழி இன்பமான வழிதான் குழந்தை பிறந்த விஷயத்துல ஆம்பளைக்கு அரசாங்கம் எவ்வளவு துரோகம் தெரியுமா அப்படி என்ன துரோகம் பண்றாங்க மாதம் பொம்பளைக்கு எவ்வளவு பணம் தர்றாங்க 18,000 எவ்வளவு சிரமப்பட்டு மாதம் மாக்குறோம் ஒரு 2,000 மாதம் கழிச்சு தர்றாங்க நன்றி கெட்ட உலகமலா ராபா ஏய் அரசாங்கத்தை பத்தி அப்படி குறைக்கிறாங்க எங்களுக்கு 18,000 காசு கொடுத்தாலும் உங்களுக்கு 3,000 காசு கொடுக்குறாங்க ஏன் நாங்க புள்ள வரக்காம குடும்ப கற்பாடு ஆபரேஷன் பண்ணோம்னா எங்களுக்கு 3,000 தர்றாங்கப்பா அது மட்டுமா ஆப்பிள் ஆரஞ்சு ஆரஞ்சு அரிசி இதெல்லாம் எதுக்கு ரத்தம் ஊறுன்றது அறுத்ததுக்கு அப்புறம் ரத்தம் ஊர்னா என்ன ஊராட்டி என்ன அவன் மொத்தமா அறுத்து ஆபரேஷன் பண்ணிட்டு போறாங்க தெம்பா இருப்பீங்களா எந்த செவிச்சு உட்காரு எதுக்கு டெம்பா இருக்கிறது அவன் அறுத்தாங்க அப்புறம் டெம்பா இருக்குமா அப்ப மணி வரைக்கும் இருக்கேன் நான் 11 முடிச்சுட்டேன் நீங்க சொன்னீங்கன்னு முடிச்சா கரெக்டா முடிச்சான்னு பக்கத்துல பட்டினா இன்னைக்கு நீதானம்மா எனக்கு கொண்டாடி பக்கத்துல பட்டினா எனக்கு நீதானம்மா எனக்கு கொண்டாடி எனக்கு நீதானம்மா எனக்கு கொண்டாடி
போவீங்க இருந்தாங்க அப்படி சொல்லாதீங்க.